भीष्मद्रोण तथा जयद्रथा जला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनवर्तिनी सोत्तीर्ण खलु पाण्डवैरणनदी कैवर्तकः केशवः योत्स्यमानानवेक्षेऽहं ययेतेऽत्र समागतः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धे युद्धे प्रियचिकीर्षवः संजय उवाच एवमुक्तो हृषीकेशः गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम् भीष्मद्रोणप्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरूनिति। ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 23. அர்ஜுனனுக்கு கெட்ட சக்திகளின் பலத்தை காண ஆவலாக இருந்தது. துர்புத்தி உடைய துரியோதனனை மகிழ்விக்க கூடியவர்கள் யார் யார் என பார்க்க ஆசைப்பட்டான். Negativity counts larger always and we will have to evaluate it properly. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 24. புலன்களை வழிநடத்தக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் ரிஷிகேசர் பரமனின் சிந்தனையால் அறியாமை என்னும் உறக்கத்தை தொலைத்த அர்ஜுனனுடைய குடாகேசன் நோக்கத்தை அறிந்து அவ்வாறே அந்த உத்தம ரதத்தை போர்க்களத்தின் மையத்தில் கொண்டு நிறுத்தினார் என்று சஞ்சயன் கூறினார். அறியாமையை தொலைத்தால் நம் புலன்கள் விரும்பிய திசையில் வழிநடத்தப்படும். அவேக் ஃப்ரம் இக்னரன்ஸ். அத்தியாயம் 1, ஸ்லோகம் 25. அர்ஜுனன் மனதை துல்லியமாக கணித்தார் விஷமக்கார ஸ்ரீகிருஷ்ணன். அத்தை மகன் நண்பன் என்ற நெருக்கத்தில் அவரை சீண்டி பார்க்க விரும்பினார். இங்கு கூடியுள்ள குரு வம்சத்தினரை பார் என்று கூறி பீஷ்மருக்கும் துரோணாச்சாரியருக்கும் முன்பாக ரதத்தை கொன்று நிறுத்தினார். சொந்த பந்தம் நமது மனதை பலவீனமாக்கும் சக்தி உடையது. Our weakness should not intervene in our decision. இப்போ அர்ஜுனன் போர்க்களத்தை பார்வையிடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதுவும் குறிப்பாக எதிரியுடைய படைபலத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். எதுக்காக? அவனுக்கு தோணுது, எவ்வளோ கெட்டவன் இந்த துரியோதனை, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்களே, அவங்களாம் யார் யாருன்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், சும்மா விடக்கூடாது இதை அப்படின்ற ஒரு ஆர்வ மிகுதியினால அவர் கிருஷ்ணர்கிட்ட அப்படி சொல்கிறான். உடனே கிருஷ்ணர், இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸு, நிச்சயமாக இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த தேரை நகர்த்தின்னு போய் அவன் கேட்ட மாதிரி அந்த சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்துறாரு. சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்துறதுன்னா கரெக்டாக சென்டரில் தானே நிறுத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு இவருடைய அவதார ரகசியம் கீதோபதேசம் சொல்ல வேண்டிய காரணத்துக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கணும்னா அதுக்கு அர்ஜுனன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படணும், ரியாக்ட் பண்ணணும். அதை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த விஷமக்கார கண்ணன் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் தேர பீஷ்மருக்கும் துரோணாச்சாரியருக்கும் நேராக கொண்டு நிறுத்தி, அப்படி நிறுத்தும் போது என்ன ஆகும், அர்ஜுனனுடைய நிலை என்ன, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இனி வரும் ஸ்லோகங்களில். இங்கே ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்லணும். இங்கே அர்ஜுனனுக்கு குடாகேசன் அப்படின்ற ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 3 விதமான அர்த்தத்தில் உபயோகப்படுத்துவார்கள். ஒன்று உறக்கத்தை தொலைத்தவன், அதாவது அர்ஜுனனுக்கு தூக்கமே கிடையாது அப்படின்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஓவர் திங்கிங் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு அது ஒரு ஸ்பெஷல் பவர், அவனுக்கு தூக்கமே கிடையாது, அந்த தூக்கத்தை தொலைத்தவன். அடுத்தது எதிரிகளின் தூக்கத்தை தொலைத்தவன். அர்ஜுனன் சண்டை போட போறான்னா எதிரில் இருக்கவங்களாம் ஓடி போயிடுவாங்க, ஏன்னா நிச்சயம் இவன் கையில தான் நமக்கு மரணம்னு. அதனால எதிரிகளின் தூக்கத்தை தொலைத்தவன். அடுத்தது
கூந்தலை கொண்டையாக முடிந்தவன், கொண்டை கட்டி. அதாவது அவன் ஏன் வந்து கூந்தலை அப்படி கொண்டையா கட்டி வச்சிருக்கான்னா, கூந்தல் வந்து போரிடும் போது கண்ணில் விழுந்து பின்பக்கம் விழுந்து இது மாதிரிலாம் தொந்தரவு பண்ணால் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் போயிடுன்றதுக்காக, அந்த சிரத்தையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவ்வாறு செய்பவன். இந்த கொண்டகட்டி, இந்த குடாகேஷன்ற பேரை வந்து அந்த சந்தர்ப்பங்களுக்கு தக்கவாறு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து தூக்கத்தை தொலைத்தவன் என்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்க.